பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நாம துல்காதா மாதத்துடைய கடைசி வியாழக்கிழமையில இருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு துல்ஹஜ் மாசம் வர இருக்கிறது. அந்த துல்ஹஜ் மாதத்தை பத்தி குர்ஆன்லேயே அல்லாஹ் சிறப்பித்து கூறியிருக்கான். அதுல வரக்கூடிய அந்த முதல் 10 நாட்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தே மிகவும் உயர்ந்தது. அதை நம்ம இப்ப அடைய போறோம். நாளை வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பிறைப்பாக்கப்படும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கு முந்தின நாளாக இருக்கக்கூடிய துல்காதாவுடைய கடைசி வியாழக்கிழமையாக இருக்குது. எப்படி நம்ம ரமலான்ல இபாதத் செய்வோமோ அதே மாதிரி இனி வரக்கூடிய அந்த துல்ஹஜ் மாதத்திலையும் நம்ம அந்த மாதிரி இபாதத் செய்யணும். அதுல செய்யற எல்லா இபாதத்துமே நம்மளால செய்ய முடியும். நோன்பு முதல் கொண்டு செய்ய முடியும். ஒருவேளை நீங்க நோன்பே வைக்காட்டினாலும் கூட மற்ற அமல்களை கொண்டு கூட நம்ம அதை அலங்கரிக்கணும். அந்த அளவுக்கு நன்மையால நிரப்பப்படக்கூடிய நாட்கள் விட்டது. அதற்கு முந்தைய நாள்ல நம்ம இருக்கிறோம். எப்போதுமே ஒரு விஷயம் வரும்போது அதை வரவேற்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு பிறை தெரியும் வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம இன்னைக்கு வியாழக்கிழமையில இருந்தே நம்மளுடைய அமல்களை அதிகப்படுத்திட்டு துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பென்ன அதிகமான நல்லமல்கள் செய்வது. அதை நம்ம வியாழக்கிழமையிலேருந்தே ஆரம்பிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன சொல்லணும், அதை நாங்கள் வரவேற்கிறதுக்காக காத்திருக்கோம், துல்ஹஜுக்காக நாங்கள் எங்களை தயார்படுத்திக்கிட்டோம்னு சொல்லி நம்மளுடைய அமல்களை இப்பவே அதிகமாக செய்ய ஆரம்பிச்சு ஆயத்தமாக்கி கொள்ளணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய பார்வையில மிகவும் சிறந்ததாக இருக்கும். நாம ஒவ்வொரு தேவைகளுக்காக எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் ஓதிருப்போம், அமல் செய்திருப்போம். எல்லாருக்குமே எல்லா விஷயமே கிடைக்கிறதே கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை வாழ்நாள் முழுவதும் ஓதிக்கொண்டேதான் இருப்போம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா அல்லாஹ்விடத்துல நம்மளை என்ன பண்ணும், நன்மையில உயர்த்தும், அவனுக்கு நெருக்கமானவர்களாக நம்மளை ஆக்கி வைக்கும். இந்த அடியான் வரக்கூடிய அந்த சிறப்பான நாட்களுக்காக இப்போதே தயாராகி அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டான், வரவேற்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி அல்லாஹுடைய அருளை நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதன் மூலமாகவே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்பவுமே அல்லாஹுவிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நல்லடியார்கள் பாத்தீங்கன்னா பெரும் கவலை துன்பத்துக்கு ஆளாக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் எப்படியாவது ஒரு வழி இல்லை ஒரு வழியில அவர்களை என்ன பண்ணி விடுவான், கரை சேர்த்தி கொண்டே இருப்பான் ஒவ்வொரு நிலைமையிலும். நாம இந்த மாதிரியான விஷயங்களை எப்போதுமே கருத்தில் கொண்டு அமல் செய்ய வேண்டும். அந்த வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா துல்ஹஜ் வர்றதுக்கு முந்தன நாளாக இருக்கு. நம்ம அதை வரவேற்கக்கூடிய விதத்துல இன்னையிலிருந்தே அதிக நல்ல அமல்கள் செய்யணும். அந்த மாதத்துடைய சிறப்பை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அதே நேரத்துல இன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்குது, அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இருக்கு. அப்ப இன்னைக்கு என்ன விஷயம் இருக்கு, 2 விஷயங்களே அல்லாஹ் பார்ப்பான். நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படும் போது அதுல இருக்கக்கூடிய நன்மையும் அதுல இருக்கக்கூடிய தீமையும் இந்த வாரம் முழுவதும் இந்த அடியான் என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லி அல்லாஹ் பார்ப்பான். அப்படி பார்க்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த 7 நாள் நம்ம செஞ்சதும் அல்லாஹ்விடத்துல கணக்கு போகும்போது இன்னைக்கு கணக்கும் சேர்த்தி போகும். அப்படி என்ன பண்ணணும்னா அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 7 நாளா என்ன பண்ணியிருந்தாலும் சரி இன்னைக்கு அதிகமான நல்ல அமல்களை செய்து அந்த கணக்குல நன்மையை அதிகப்படுத்த வேண்டும். 2வது இருக்கக்கூடிய பாவத்தை கழிக்க வேண்டும். பாவத்தை செஞ்சுட்டோமே அது கழிக்க முடியாதுன்னா கண்டிப்பா பாவ மன்னிப்பு அந்த பாவங்களை கழிக்கும். அப்ப பாவ மன்னிப்பு அதிகப்படுத்துவதும் நன்மையை அதிகப்படுத்துவதும் இன்னைக்கு அல்லாஹ் கணக்கு பார்க்கும்போது வியாழக்கிழமை நாள்ல நம்மளுடைய நன்மையின் பக்கம் அதிக கனமாக்கும். அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருமையான 10 திக்ருகளை சொல்லி கொடுத்திருக்காங்க. மிக மிக சிறந்ததுக்கு இதுல அதை நம்ம ஓதுனோம்னாவே போதும், நன்மையின் பக்கம் மிக மிக கனமானதாக ஆகி பாவத்தை முற்றிலுமாக மலையளவுக்கு நம்ம செய்து வைத்தாலும் கழிக்கக்கூடியதாக இருக்குமாமா. அப்போ ஒரே நேரத்துல நம்ம 2யுமே சேர்த்து அந்த சிறப்பை பெற்றுக்கொள்ளலாம். வியாழக்கிழமைக்கு இதை விட சிறந்த முறையில நீங்க நன்மையே செஞ்சிட முடியாது, பாவத்தையே கழிச்சிட முடியாதுன்னு நம்ம சொல்ற அளவுக்கான திக்ருகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கையோட நம்ம 10 முறை அதை ஓத போறோம். ஏன்னா நம்ம திக்ருகள் நமக்கு தெரியாமலாம் இல்லை. நிறைய திக்ருகள் பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடியே கூட சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். ஆனா அதை இன்னைக்கு ஓதுறோமா அப்படிங்கறதுதான் முக்கியம். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நமக்கு நன்மை வராது, தெரிஞ்சதை கொண்டு இபாதத் செய்யும் போது தான் உங்களுக்கு நன்மை வரும். இப்ப நம்ம அந்த 10 திக்ருகளை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, முஃமின்களுக்கு நினைவூட்டுவது அவர்களுக்கு பலனளிக்கும்னு சொன்னாங்க. எத்தனை விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நினைவூட்டும் போது தான் திரும்ப திரும்ப அந்த நேரத்துல நம்ம செய்ய முடியும். அதனால இது உங்களுக்கு ஒரு சிறந்த நினைவூட்டலாக இருக்கும். இப்ப நம்ம அந்த திக்ரை பார்க்கலாம். திக்ரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சலவாத்தை 10 முறை ஓதி ஆரம்பிக்கணும். சலவாத் ஓதுறதுனால என்ன பலன் தெரியுங்களா? முதல்ல அல்லாஹுடைய அருள் கிடைக்குது. ஒரு முறை சலவாத் ஓதுனா 10 முறை நம்ம மீது அல்லாஹ் அருள் புரிகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிந்துரை நமக்கு கிடைக்குது.
இவ்வளோ சிறப்பான அமல். இதை விட்டு போட்டு நம்ம மற்றதெல்லாம் திக்ரு செய்து மட்டும் எப்படி பலன் பெற முடியும்? அதான் முதல்ல வந்து 10 தடவை நம்ம செலவாத்து ஓதலாம். எந்த செலவாத்து வேணா ஓதலாம். நாம சிறுசா இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் அப்படிங்கக்கூடிய செலவாத்தை ஓதிக்கலாம். அப்படின்னா என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் உன்னுடைய சாந்தியும் ரஹமத்தையும் அருள்வாயாகன்னு அர்த்தம். இப்போ 10 முறை ஓதிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின். 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 அடுத்தது இரண்டாவது, அல்லாஹுக்கு மிகவுமே பிடித்த திக்ரு. இந்த திக்ரை நம்ம ஓதணும்னா கடல் நுரையளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப சொல்லுங்க, நம்மளுடைய கணக்குகள் அல்லாஹ்விடத்துல போகும்போது அதுல எவ்வளவு பாவம் இருந்தாலும் சரி இந்த திக்ரை நம்ம ஓதுறதுனால கழிக்கப்படுது. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அந்த திக்ரு தான். இதை தான் இப்ப நம்ம 10 முறை ஓதிக்கணும். அல்லாஹு பரிசுத்தமானவன், புகழ் அனைத்தும் அல்லாஹுவிற்கேன்னு அர்த்தம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, 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 சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அடுத்து மூன்றாவது திக்ரு. இது வந்து 7 வானங்களையும் பூமியும் ஒரு தராசில் வைத்தாலும் கூட இந்த களிமாவே இன்னொரு தராசில் வைத்தால் அதுதான் நன்மையில் கனமானதாக இருக்குமாமா. அல்லாஹுவிற்கு அவ்வளோ பிடித்தமான களிமா இது. அதுதான் லா இலாஹா இல்லல்லா. மறுமையில இதை விட சிறந்தது வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இதனுடைய அர்த்தம் அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. இப்ப இதை 10 முறை ஓதலாம். லா இலாஹா இல்லல்லா, 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 லா இலாஹா இல்லல்லா. நான்காவது திக்ரு சுபஹானல்லா. இந்த திக்ருடைய சிறப்பு என்னன்னா, ஒரு தடவை இதை நீங்க சுபஹானல்லான்னு சொன்னா 10 நன்மைகள் எழுதப்பட்டு 10 பாவங்கள் மன்னிக்கப்படுதாமா. இன்னைக்கு நமக்கு நன்மையும் தேவை, பாவமும் மன்னிக்கப்பட தேவை. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. இதை 10 முறை ஓதிக்குங்க. நம்ம தனிமையில வந்து இன்னும் அதிகமாக கூட நீங்க ஓதிக்கணுங்கிறத நம்ம நினைவுபடுத்தி. சுபஹானல்லா, 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 சுபஹானல்லா. அடுத்து 5வது திக்ரு. அதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. இது வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தின் புதையல்ல ஒன்னாக இருக்கு. அல்லாஹு சொர்க்கத்திலிருந்து நமக்கு கொடுத்திருக்கான். இதை ஒரு முறை ஓதினால் மறுமையில நமக்கு பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல அல்லாஹு நமக்கான மரத்தை நடுகிறான். அந்த மரத்தை கடக்கிறதுக்கு குதிரை பல வருடங்கள் வந்து குதிரை 70 வருடங்கள் ஓடினால்தான் கடக்க முடியுமாமா. அந்த அளவுக்கு ஒரு பெரும் மரத்தை அல்லாஹு நமக்காக வந்து சொர்க்கத்தில் நடுகிறான். அதெல்லாம் நமக்கு மறுமையில செல்வமாக அமையும். இதனுடைய அர்த்தம் தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டே தவிர வேறு இல்லைன்னு அர்த்தம். இதை ஓதலாம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, 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 லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அடுத்த திக்ரு 6வது வந்து பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லா. நன்மை தீமை மிதக்கக்கூடிய மீதான் தராசுல மிகவும் கனமான வார்த்தை தான் அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அர்த்தம். அல்ஹம்துலில்லா, 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 அல்ஹம்துலில்லா. அடுத்து 7வது திக்ரு அஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அதாவது அல்லாஹ்வே போதுமானவன், பொறுப்பேற்பவன் அவனே சிறந்தவன். இது வந்து பாத்தீங்கன்னா நபிமார்கள் ஓதிய திக்ராக இருக்கு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தீக்குண்டத்துல போடும்போது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து ஓதிய திக்ராக இருக்கு. இதை ஓதுபவர்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து அல்லாஹ் அவர்களை வெளியேற்றுகிறான். அஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், 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 அஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்,
அஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அடுத்து அல்லாஹ் அக்பர். அல்லாஹும் மிகப்பெரியவன் அர்த்தம். வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடங்கள் அளவுக்கான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ நன்மையை நிரப்பக்கூடியது இது. இதை ஓதலாம். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். அடுத்த திக்ரு 8வது அஸ்தகுஃபிருல்லா. அஸ்தகுஃபிருல்லானா என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடிய திக்ரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 முறை வரை கேட்டிருக்காங்க. நம்ம எவ்வளவோ பாவம் செய்கிறோம், ஆனால் பாவ மன்னிப்புக்காக அஸ்தகுஃபிருல்லா கூட நம்ம ஓதுறதில்ல. அதை ஓத வேண்டும். அஸ்தகுஃபிருல்லா, 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 அஸ்தகுஃபிருல்லா. அடுத்து 9வது திக்ரு அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்படின்னு என்னன்னா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை கேட்கிறேன்னு அர்த்தம். இதை ஒரு நாளைக்கு 3 முறை ஓதினால் போதும். சொர்க்கமே நமக்காக அல்லாஹ்விடத்துல இந்த மனிதனை உள்ள விடுன்னு சொல்லிட்டு துவா செய்யுமாமா. இன்னும் அமல்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல நம்ம சொர்க்கத்தை கேட்கறதை அல்லாஹ் விரும்புவான். மறுமை நாள்ல பார்த்தா மறுமையை நினைத்து கேட்கிறவங்க தான், மறுமையை நினைக்கிறவங்க நம்புறவங்க தான் சொர்க்கத்தை கேட்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அப்ப இதை 3 முறை ஒதுக்கிட்டாவே போதும். அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இன்னினா எனக்குன்னு அர்த்தம், இன்னானா நமக்குன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் ஓதுறதுனால நான் இப்படி இன்னான்னு ஓதியிருக்கேன். அடுத்தது 10வது அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். அப்படின்னா நரக நெருப்புல இருந்து பாதுகாவல் கொடுன்னு அர்த்தம். இதையும் 3 முறை நீங்க ஓதினால் போறோம். ஒரு நாளைக்கு நரகமே நமக்காக அல்லாஹ்விடத்துல என்ன சொல்லணுமா, இந்த மனிதனை நீ நரகத்துக்குள்ள அனுப்பாதேன்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வைக்கவாமா. எவ்வளவு சிறப்பு பாருங்க. இதை 3 முறை ஓதி நரகத்தை விட்டு நம்ம பாதுகாவல் பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு அழகிய 10 திக்ர்கள் பாருங்க. இதுல இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பெரும்பாலானது தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அமல் செய்யாம இருந்திருப்பீங்க. இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து அமல் செய்துவாங்க. இது இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் ஓதக்கூடிய திக்ரு தான். ஆனா நம்ம சிறப்பான நாட்கள்லையாவது நம்ம ஞாபகப்படுத்தி ஓத வைக்கணுமே நினைக்கிறோம். ஒவ்வொரு நாள் துல்ஹஜ்லையும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த அமல்களை இந்த திக்ருகள் எல்லாம் முடிஞ்சா 100 தடவை ஓதுவாங்க. இந்த 10ஐயும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும், அவ்வளோ நன்மை மிகுந்ததாக இருக்கும். இப்ப கடைசியாக அல்லாஹ்விடத்துல உங்க துவாவை செய்துட்டு போங்க. ஏன்னு சொல்றேன்னா, இவ்வளோ சிறப்பான நன்மை கொண்ட திக்ரை கையோட ஓதிருக்கோம். நம்ம இப்ப துவா செஞ்சோம்னா அல்லாஹ் நிறைவேற்றுவான். நம்ம தொடர்ந்து துல்ஹஜ்ல தினமும் ஒரு இபாதத் போடுவோம். நீங்க பார்த்து தொடர்ந்து செய்துவாங்க. அந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சு வியாழக்கிழமை ஆரம்பிச்சு நீ வரக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்க தொடர்ந்து பார்க்கறது எல்லாருக்குமான நன்மையாக அதுல இருக்கும். எந்த ஒரு தேவையை நிறைவேற்றுறதுக்காக நம்ம போட போறதில்ல. எல்லாரும் துல்ஹஜ்ல செய்யக்கூடிய அமலாக அதெல்லாம் இருக்கும். தொடர்ந்து பார்த்து பலன் பெறுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.